Good morning students. 11th standard economics, Tamil medium and English medium. Today we will see the chapter number 2, lesson number 2, consumption analysis. நுகர்வு பகுப்பாய்வு, கன்சம்ஷன் அனாலிசிஸ், நுகர்வு பகுப்பாய்வு. இப்போ நுகர்வு அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா, நுகர்வு என்றால் என்ன? நுகர்வுனா ஒருவரின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய, அதாவது ஒருத்தருடைய விருப்பத்தை நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துவது தான் நுகர்வு அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் நம்ம இப்படி சொல்ல போனோம்னா, வாட் இஸ் கன்சம்ஷன்? த யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் ஒன்ஸ் வாண்ட்ஸ். த யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் ஒன்ஸ் வாண்ட்ஸ். ஒருவரின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துவது தான் நுகர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கன்சம்ஷன் அனாலிசிஸ். கன்சம்ஷன் இஸ் த சோல் எண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஜேஎம் கீன்ஸ். ஜேஎம் கீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொருளியல் நடவடிக்கையின் ஒரே நோக்கம் நுகர்வு அப்படின்னு சொல்கிறார். பொருளியல் நடவடிக்கையின் ஒரே நோக்கம் அது என்னது? நுகர்வு தான் அப்படின்னு சொல்லி ஜேஎம் கீன்ஸ் எக்கனாமிஸ்ட் அவர் சொல்கிறார். ஸோ நவ் 2.1 இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். 2.1 இன்ட்ரோடக்ஷன். கன்சம்ஷன் இஸ் அன் எசென்ஷியல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் கன்சம்ஷன் டிட்டர்மின் த ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள். அதாவது நுகர்வு பொருளாதாரத்தில் ஒரு நடவடிக்கை, ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை நுகர்வு பொருளாதாரத்தில். இந்த நுகர்வின் தன்மையை நம்ம பார்க்கும்போது அதனுடைய அளவு ஒன்று கூடும் அல்லது குறையும். இது வாழ்க்கை தரத்தை பொறுத்து அமைகிறதா நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள். அப்போ கன்சம்ஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் ஒன்ஸ் வாண்ட்ஸ். கன்சம்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ். அப்போ கன்சம்ஷன் நம்ம எப்படி நம்ம சொல்கிறோன்னா, டிஃபைன்ட் ஆஸ் த யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் வாண்ட்ஸ். அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துவதன் மூலம் விருப்பங்களை நிறைவேற்றுறது தான் கன்சம்ஷன், நுகர்வு. ஸோ கன்சம்ஷன் இஸ் த பிகினிங் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ். இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் தேர் கேன் பி நோ ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன். இல்லையா? இந்த பொருளியலை நம்ம பார்க்குறோம். பொருளாதார அறிவியலின் தொடக்கமே ஒரு நுகர்வு. அப்போ நுகர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்க, உற்பத்தி நடைபெறாது, பரிமாற்றம் நடைபெறாது, அல்லது பகிர்வு, டிஸ்ட்ரிபியூட் எதுவுமே நடைபெறாது. அப்போ உற்பத்தியின் முடிவு நுகர்வு தான். உற்பத்தியின் முடிவு நுகர்வு தான் அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கும். ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் குட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். நவ் 2.2 ஹியூமன் வாண்ட்ஸ், மனித விருப்பங்கள். இந்த மனித விருப்பம்னு நம்ம சொல்ல போனோம்னா, பொதுவாக ஆசையும் விருப்பமும் மனிதர்களுக்கு இயற்கையாக உள்ள ஒன்று. அது ஒன்று சார்ந்தே இருக்குது. ஆனால் பொருளாதாரத்தில் இது வெவ்வேறு பொருள் உடையதாக இருக்க நம்ம பார்க்குறோம். நம்ம இதில் பார்க்குறோம். இன் ஆர்டினரி லாங்குவேஜ் டிசையர் அண்ட் வாண்ட் மீன் த சேம் திங், பட் இன் எக்கனாமிக்ஸ் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். வாண்ட்ஸ் ஆர் த பேசிஸ் ஃபார் ஹியூமன் பிஹேவியர் டு பை அண்ட் கன்சியூம் குட்ஸ். அதாவது பண்டத்தை நம்ம வாங்குகிறது அல்லது அதை அனுபவிக்கிறது, அதாவது நுகரும், இதை நம்ம சொல்லலாம், அனுபவிக்கிறது. இந்த மாதிரி நடத்தை தான் மனித விருப்பத்தை சார்ந்ததாக இருக்குது. ஒரு மனிதன் அந்த பண்டத்தை வாங்கினா அதை அவனுக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான், இல்லது அவனுக்கு ஒரு முழுமை அடையாதபடி ஒரு பாதியளவு ஏற்றுக்கொள்கிறான். இது மனித விருப்பம். இதை நம்ம ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நவ் 2.3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். 2.3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ், மனித விருப்பங்களின் பண்புகள். அப்போ மனித விருப்பங்களின் பண்புகளில் ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கு. ஏ, வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். விருப்பங்கள் எண்ணற்றவை, அன்லிமிட்டெட். ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் கவுண்ட்லெஸ் இன் நம்பர் அண்ட் வேரியஸ் இன் கைண்ட்ஸ். when one want is satisfied, another want crops up. Human wants multiply with the growth of civilization and development. அதாவது மனித விருப்பங்களை நம்ம பார்த்தோம்னா
எண்ணற்றையும் நம்ம சொன்னோம், எண்ணில் அடங்காதவை. ஏன்னா அது பல வகைகள் இருக்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அப்போ ஒரு விருப்பம், அவனுடைய அந்த மனிதனுடைய விருப்பம், ஒரு விருப்பம் நிறைவடையும் பொழுது மற்ற விருப்பம் அவனுக்கு இயற்கையாகவே என்னது உருவாகிறது, தோன்றுகிறது. இதன் போல தான் வளர்ச்சி, நாகரிகமும் என்னது டெவலப் ஆக தான் நம்ம இதில் பார்க்குறோம். ரைட். செகண்ட் பாயிண்ட், வான்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். அதாவது விருப்பங்கள் பழக்க வழக்கங்களாக மாறுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். விருப்பங்கள் பழக்க வழக்கங்களாக மாறுது. ஹேபிட்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். வான்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், when a man starts reading newspaper in the morning, it becomes a habit. அப்போ இந்த அந்த விருப்பங்கள் பழக்க வழக்கங்களாக மாறுதுன்னு நம்ம சொன்னோம். இது எப்படின்னா, ஒரு மனிதன் காலையில் எழும்பி நியூஸ் பேப்பர் படிக்கிறத அவங்க எப்போதுமே ஒரு பழக்க வழக்கங்களாக வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கணும். அப்போ அது எப்போதுமே நியூஸ் பேப்பர் படிக்கிறத அவங்க இயற்கையாகவே என்னது டெய்லி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை தான் நம்ம இதில் பார்க்குறோம். வான்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். விருப்பங்கள் பழக்க வழக்கங்களாக மாறும். இப்போ நம்ம இன்னும் சொல்லலாம், இட் பிகம்ஸ் எ ஹேபிட். சேம் இந்த கேஸ் வித் ட்ரிங்கிங் டீ ஆர் சுவிங் பேன்ஸ். ஒருவேளை அவங்க தேநீர் அருந்துதல், அதை டீ குடிக்கிறதோ அல்லது வெற்றிலை போடுறதோ, இந்த மாதிரி இதுவும் என்னது அவங்க பழக்க வழக்கங்களாக நாளடைவில் என்னது மாறிக்கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், வான்ஸ் ஆர் சாட்டியபிள். வான்ஸ் ஆர் சாட்டியபிள். விருப்பங்கள் நிறைவேறக்கூடியவை. விருப்பங்கள் நிறைவேறக்கூடியவை. அப்போ விருப்பங்கள் எப்படி நிறைவேறக்கூடியவைனா, though we cannot satisfy all our wants, at the same time we can satisfy particular wants at a given time. நான் நம்முடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவு செய்ய இயலாது. பொதுவாக நம்முடைய விருப்பங்களை ஃபுல்லாக நம்ம நிறைவு செய்ய முடியாது. அப்போ குறித்த நேரத்தில் சில இது நம்மளுக்கு நிறைவேறும், சில இது நிறைவேறாது. அப்போ ஒருத்தருக்கு பசி எடுப்பதுன்னு வச்சுக்கணும். அப்போ அவங்க அந்த பசி எடுக்கும்போது உணவு உண்பதால் அந்த விருப்பம் என்னது அவங்களுக்கு நிறைவடைகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். when one feels hungry, he takes food and that one is satisfied. அப்போ பசி எடுக்கும் பொழுது அவர் உணவு உண்பதால் அந்த விருப்பம் என்னது நிறைவடைகிறது. நெக்ஸ்ட், வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். விருப்பங்கள் மாற்று பொருளால் நிறைவு பெறுபவை. மாற்று பொருள். there are alternative ways to satisfy a particular want. example, இட்லி, தோசா ஆர் சப்பாத்தி. அதாவது ஒரு விருப்பத்தை வெவ்வேறு வழிகளில் நிறைவேற்றி கொள்ளலாம். மனிதனுடைய விருப்பத்தை பல வழிகள் இருக்குது. அதில் சில வழிகள் படி அவன் தன்னுடைய இதை நிறைவேற்றி கொள்கிறான். எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம், இதில் சொல்லப்படி இட்லி, தோசை, சப்பாத்தி, இதில் ஏதாவது அவன் உண்கிறதுக்கு ஏதாவது ஒன்று அவன் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ரைட். நெக்ஸ்ட், வான்ஸ் ஆர் காம்படிட்டிவ். அவனுடைய விருப்பங்கள் போட்டியிடுபவை. வான்ஸ் ஆர் காம்படிட்டிவ். விருப்பங்கள் போட்டியிடுபவை. ஆல் அவர் வான்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ there is competition among wants. Competition among wants. So there is competition among wants. Hence we have to choose more urgent wants than less urgent wants. அதாவது அனைத்து விருப்பங்களும் சமமானவே அல்ல அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இதில் விருப்பங்கள் இது ஒன்றுக்கொண்டு முரண்பட்டு போட்டி ஏற்படுகிறது. அப்போ குறைந்த விருப்பத்தை காட்டிலும் அதிகமான விருப்பத்தை என்னது மனிதன் நாடுவதை நம்ம இதிலேருந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா. வான்ஸ் ஆர் காம்படிட்டிவ். வான்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி. ஒன்றே ஒன்று சார்ந்துள்ளதாக இருக்குது. ஒன்றே ஒன்று சார்ந்துள்ளதாக இருக்கதான் நம்ம இதில் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். Sometimes satisfaction of a particular want requires the use of more than one commodity. Example, car and petrol, ink and pen. விருப்பங்கள் ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கு. இதில் நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கார், இது அதனுடைய எரிபொருள் பெட்ரோலை சார்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பேனா வச்சுருக்கிறோம்,
இந்த பேனா வந்து இங்க் இருந்தால் தான் எழுத முடியும். அதனால் பேனா வந்து அந்த இங்கை சார்ந்து இருக்கதை நம்ம பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட், wants are recurring. Wants are recurring. Some wants occur again and again. For example, if we feel hungry, we take food and satisfy our want. But after some time, we again feel hungry and want food. சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விருப்பத்தை நிறைவு செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பண்டங்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. மீண்டும் மீண்டும் அந்த விருப்பத்தை நம்மளுக்கு என்னது தோன்றுவையாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து பசி எடுக்கும் பொழுது நம்ம வந்து சாப்பிட்டு கழிக்கிறோம், நம்மளுடைய விருப்பம் நிறைவேறுகிறது. ஆனால் சில நேரத்தில் உடனே பசி ஏற்படுதுன்னு வச்சுக்கிடுங்க, திரும்பியும் நம்மளுக்கு அந்த உணவு உண்ண வேண்டும் என்று ஒரு எண்ணம் நம்ம மனசில் தோன்றுகிறது. இதைத்தான் வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங் அப்படி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் 2.4 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ், பண்டங்களின் வகைகள். இதில் நம்ம பார்க்குறோம் பண்டங்களுடைய வகைகளை பார்க்குறோம். நெசசரிஸ், கம்ஃபர்ட்ஸ், லக்ஸரிஸ். குட்ஸ் ஆர் ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ். 3 வகைகள் நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்றியமையாத பண்டங்கள், செகண்ட் வசதி பண்டங்கள், மூன்றாவதாக நம்ம சொல்கிறோம் ஆடம்பர பண்டங்கள். நெசசரிஸ், கம்ஃபர்ட்ஸ், லக்ஸரிஸ். ஃபர்ஸ்ட் நெசசரிஸ், இன்றியமையாத பண்டங்கள். நெசசரிஸ், இன்றியமையாத பண்டங்கள். நமக்கு இன்றியமையாது அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா என்ன வேணும்? ஃபுட்டு வேணும், க்ளோத்திங், ஷெல்டர், அதாவது நம்மளுக்கு உணவு, உடை மற்றும் இருப்பிடம். இந்த 3 இன்றியமையாதது. அதனால் நம்ம வந்து இதை என்ன செய்கிறோம்? இன்றியமையாத பண்டங்கள், நெசசரிஸ். கம்ஃபர்ட்ஸ், அதாவது வசதி. அப்போது வசதின்னு சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இல்லையா, டிவி, ஃபேன், இந்த மாதிரி ஏசி, ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் வசதி உள்ள ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. அதை நம்ம இதில் பார்க்குறோம். குட்ஸ் which are not indispensable for life but it to make our life easy, convenient and comfortable are called comforts. இல்லையா, இதில் நம்ம பார்க்குறோம் வசதி பண்டங்கள். சில பண்டங்கள் தவிர்க்கக்கூடியவை என்றாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சிலது தேவைப்படுது இல்லையா. டிவி வேணும், ஃபேன் வேணும், ரெஃப்ரிஜிரேட்டர் வேணும், ஏர் கண்டிஷனர், இதெல்லாம் வேணும் இல்லையா. அப்போ இதில் வந்து கம்ஃபர்ட்ஸ். தென் லக்ஸரிஸுங்க பொழுது அதில் என்னென்னா பணக்காரங்களாக பயன்படுத்தக்கூடியது. இப்போ ஜுவல்லரி சொல்லலாம், டைமண்ட் சொல்லலாம், கார் இல்லையா. குட்ஸ் which are not very essential but are very costly are known as luxuries. அப்போ ஆடம்பரமாக உள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆடம்பர பண்டங்கள். இதில் சில வகை பண்டங்கள் மிக முக்கியமானவை, சில வகை பண்டங்கள் முக்கியமானவைகள் அல்ல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆடம்பர பண்டம்னா மிக விலை உயர்ந்தக்கூடியவை, அப்படி தானே? ரைட். எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல போனோம்னா நகைகள், வைரங்கள், விலை உயர்த்த கார்கள், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் ஆடம்பர பண்டங்கள். எனினும் அதாவது வசதி படைத்தவர்கள் ஒரு சிலர் இதை சார்ந்திருக்காங்க, ஒரு சிலவங்க இதை சார்ந்து இல்லாமலும் இருக்காங்க. அதாவது ஹையர் இன்கம் பீப்புள் இதை சார்ந்திருக்காங்க இல்லையா. வசதி படைத்தவர்கள் இதை சார்ந்திருக்காங்க. லோயர் இன்கம் பீப்புள் இதை சார்ந்து இருக்காங்க. நம்மளால் என்னது சொல்ல முடியாது இல்லையா. அப்போ லக்ஸரிஸ், ஜுவல்லரி, டைமண்ட்ஸ் அண்ட் கார்ஸ் எக்ஸாம்பிள். Now 2.5 cardinal utility analysis. அதாவது பயன்பாட்டு ஆய்வு. இதில் வந்து பயன்பாட்டு ஆய்வுன்னு சொல்லி இதை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 2.5.1 the law of diminishing marginal utility, DMU. the law of diminishing marginal utility, அதாவது குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. Introduction. H. Gaussen, an Austrian economist, was the first to formulate this law in economics in 1854. Therefore,
Jevons called this law as Gauss's first law of conception. முதல்ல இந்த காசன் என்ற இந்த பொருளியல் வல்லுநர் தான் இதை உருவாக்கியிருக்காரு. எந்த ஆண்டுனா 1854. எனவே இந்த ஜேவான்ஸ் அப்படின்னு ஒரு பொருளியல் வல்லுநர் அவர் இது காசனின் முதல் நுகர்வு விதி என இவர் அழைத்தார்னு இதில் நம்ம பார்க்குறோம். அதான் ஜேவான்ஸ் கால் திஸ் லா ஆஸ் காசன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்செப்ஷன். பட் கிரெடிட் கோஸ் டு மார்ஷல் பிகாஸ் ஹி பெர்ஃபெக்டட் திஸ் லா ஆன் த பேசிஸ் ஆஃப் கார்டினல் அனாலிசிஸ். அதாவது காசனின் முதல் நுகர்வு விதின் இந்த ஜேவான்ஸ் அழைத்ததை நம்ம பார்த்தோம். மார்ஷல் இவ்விதியை அதாவது பலவாறு புகழடைய செய்தாராம் வெளியில், இல்லையா? புகழடைய செய்திருக்கிறாரு மார்ஷல். ஏன்னா ஆய்வில் இது ரொம்ப முக்கியமானது இந்த விதி அப்படின்னு சொல்லி. இவ்விதி மனித விருப்பங்களை எனது நிறைவேற்றக்கூடியவை அப்படின்னு சொல்லி இந்த மார்ஷல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். திஸ் லா இஸ் பேஸ்டு ஆன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ், தட் இஸ் வாண்ட்ஸ் ஆர் சாட்டியபிள். அதாவது நிறைவேறக்கூடியவை என்பதை இது வந்து அடிப்படையாக கொண்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. டெஃபினிஷன் இலக்கணம். மார்ஷல் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். டெஃபினிஷன். Marshall states that as the additional benefit which a person derives from a given increase of his stock of a thing diminishes with every increase in the stock that he already has. இங்கே ஸ்டாக்னா பண்டம்னு நம்ம சொல்கிறோம் எக்கனாமிக்ஸில். அப்போது ஒருத்தட்ட உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு, அதாவது ஸ்டாக் இருப்பு கூடுகின்ற பொழுது, இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஒவ்வொரு கூடுதல் அலகிலிருந்தும் கிடைக்கும் பயன்பாடு குறைகிறது. அதாவது கூடுதல் அலகிலிருந்து என்னது அந்த பயன்பாடு வர வர என்னது லோ ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, குறைகிறது என்று மார்ஷல் இந்த விதியை இப்படி வரையறை செய்கிறார். இதில் சில அசம்ஷன் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். அசம்ஷன்ஸ் utility can be measured by cardinal numbers such as 1, 2, 3 and so on. The marginal utility of money of the consumer remains constant. அதாவது பயன்பாட்டில் இதில் வந்து 1, 2, 3, 4, 5 இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த பயன்பாட்டில் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே போல் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, பணத்தின் இறுதிநிலை பயன்பாடு மாறாது இருக்க வேண்டும். பணத்தின் இறுதிநிலை, அதாவது marginal utility of money of the consumer remains constant. Third point என்ன சொல்லுதுன்னா, the consumer should be a rational consumer and his aim is to attain maximum satisfaction with minimum expenditure. அதாவது நுகர்வோர் அவர் வந்து பகுத்தறிவாளராக இருக்கணும். அதாவது பகுத்தறிவாளர்னா மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தவங்களுக்கு அந்த செலவை அதை ஈடுகட்டுற நிலைமையிலையும் இது அவர் செயல்படும் விதமாக இருக்க வேண்டும். ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, த யூனிட்ஸ் ஆஃப் த கமாடிட்டி கன்சியூம்டு மஸ்ட் பி ரீசனபிள் இன் சைஸ். அதாவது அந்த நுகரப்படும் பண்டத்தின் அளவு ஒரே சீரானதாக இருக்க வேண்டும். பண்டத்தின் அளவு ஒரே சீரானதாக இருக்க வேண்டும். ரைட். ஃபிஃப்த் பாயிண்ட், த கமாடிட்டி கன்சியூம்டு ஷுட் பி homogeneous or uniform in character like weight, quality, taste, color, etc. இந்த நுகரப்படும் பண்டத்தின் எல்லா அளவுகளும் ஒத்த தன்மை கொண்டதாக இருக்கணும். எடுத்துக்காட்டாக சொல்லப்படும்னா வெயிட்னா எடை, குவாலிட்டினா தரம், டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் சுவை இல்லையா, கலர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ரைட். சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்லுது, த கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் மஸ்ட் டேக் பிளேஸ் கண்டினியூஸ்லி அட் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம். அதாவது பண்டங்கள், இந்த குட்ஸ் இல்லையா, இந்த பண்டங்கள் நம்ம சொல்கிறோம். இந்த பண்டங்களே நம்ம நுகரும் பொழுது, அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது கால இடைவெளி தொடர்ந்து அதை நம்ம என்ன செய்யணுமா, அனுபவிக்க வேண்டும். அதை கண்டினியூஸ்லி அப்படின்னு சொல்கிறோம். செவன்த் பாயிண்ட், there should be no change in the taste, habits, preferences, fashions, income and character of the consumer during the process of consumption. அதாவது இந்த
இந்த பண்டத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அல்லது நுகரும் பொழுது, எக்கனாமிக் வேர்ட் நுகர்வு, இந்த நுகரும் பொழுது நமக்கு ஏற்ற மாதிரி பழக்கவழக்கங்கள், நாகரிகங்கள், இந்த வருமானம், இதெல்லாம் இந்த நுகர்வோரின் அந்த பயன்படுத்தின குணாதிசயங்களை மாறாதபடி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பார்க்குறோம். அசம்ஷன்ஸ், ரைட். விளக்கம், எக்ஸ்பிளனேஷன். த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின் யூட்டிலிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எக்ஸ்பிளனேஷன். The law of diminishing marginal utility states that if a consumer continues to consume more and more units of the same commodity, அதாவது இந்த ஒரு நுகர்வோர் ஒரே பண்டத்தை தொடர்ந்து இடைவெளி இன்றி கேப் இல்லாமல் தொடர்ந்து ஒரே பண்டத்தை தொடர்ச்சியாக நுகரும் பொழுது ஒவ்வொரு கூடுதல் பொருளிலிருந்து கிடைக்கிற பயன்பாடு, இதைத்தான் இறுதிநிலை பயன்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Its marginal utility diminishes. Its marginal utility diminishes. This means that the more we have of a thing, the less in the satisfaction or utility that we derive from the additional unit of it. இந்த இறுதிநிலை பயன்பாடு நம்ம சொல்ல இந்த மாதிரி இறுதிநிலை பயன்பாடு குறைந்து செல்லும் என்று இவ்விதி விளக்குகிறது. நான் திரும்ப முதல்ல சொல்கிறேன். ஒரு நுகர்வோர் ஒரு பண்டத்தை தொடர்ந்து கால இடைவெளியின்றி தொடர்ச்சியாக நுகரும் பொழுது ஒவ்வொரு கூடுதல் பொருளிலிருந்து கிடைக்கிற பயன்பாடு, அதாவது அதை தொடர்ச்சியாக நுகரும் பொழுது ஒவ்வொரு கூடுதல் பொருளிலிருந்து கிடைக்கின்ற பயன்பாடு, இதைத்தான் நம்ம இறுதிநிலை பயன்பாடுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கிடைக்கிற இந்த பயன்பாடு குறைந்து செல்லும் என்று இவ்விதி கூறுகிறது. டிமினிஷ் ஆகுது, சரியா? அதாவது பண்டங்களின் கையிருப்பு நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இது அதிகரிக்கும் பொழுது கூடுதல் பண்டங்களிலிருந்து பெறும்போது பயன்பாடு என்ன செய்யணும், குறைந்து கொண்டே செல்கிறது, இல்லையா? இதை நம்ம பார்க்குறோம். திஸ் மீன்ஸ் தட் த மோர் we have of a thing, the less in the satisfaction or utility that we derive from the additional unit of it. Illustration. நம்ம இது விளக்கி சொல்கிறோம். எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், விளக்கி நம்ம சொல்கிறோம். இல்லஸ்ட்ரேஷன். த லா கேன் பி எக்ஸ்பிளைன் வித் எ சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன். ஒரு எளிய எடுத்துக்காட்டின் மூலம் இவ்விதியை நாம் சொல்லலாம். எப்படின்னு பாருங்களேன். சப்போஸ் எ கன்சியூமர் வாண்ட்ஸ் டு கன்சியூம் 7 apples one after another. The utility from the first apple is 20, but the utility from the second apple will be less than that of the first, that is 15. The third less than that of the second, that is 10. இல்லையா? அப்படி குறைஞ்சு கொண்டே வருது நம்ம பார்க்குறோம். பாருங்களேன். ஒரு நுகர்வோர் என்ன 7 ஆப்பிளை அவர் விரும்புகிறார். அப்போ முதல் ஆப்பிள்லேருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயன்பாடு யூட்டிலிட்டி 20 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கிட்டோம், 20 அலகுகள். இரண்டாவது ஆப்பிள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பயன்பாடு முதல் ஆப்பிளை விட எனது குறைவானதாக இருக்குது, 15 பாயிண்ட்ஸ், 15 அலகுகள். மூன்றாவது பண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு இரண்டாவது ஆப்பிள் பயன்பாட்டை விட குறைவானதாக இருக்குது, இல்லையா? அப்போ 10 அலகுகள், 10 பாயிண்ட்ஸ். இப்படி நம்ம பார்க்குறோம். இப்படி அவர் பயன்படுத்தும் பொழுது 5வது ஆப்பிள்லேருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடு 0 ஆகுது, 0 ஆகுது, இல்லையா? ஃபைனலி the utility from the 5th apple becomes 0 and the utilities from the 6th and 7th apples are negative or disutility or disliking. அதாவது விருப்பமில்லா நிலை அல்லது திகட்டும் நிலை, இல்லையா? திகட்டும் நிலை உருவாகுது. இந்த டேபிள் கூட உங்களுக்கு இதை வச்சு அழகாக நல்லா சொல்லுது பாருங்கள். இந்த மாதிரி இதை தான் நம்ம இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி குறைந்து கொண்டே போகிறதுனால இதற்கு பேர் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. திஸ் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இந்த டேபிள் 2.1 த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி டேபிள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணும் பாருங்கள். டோட்டல் யூட்டிலிட்டி, மார்ஜினல் யூட்டிலிட்டி, அப்படி அந்த அலகுகள் குறைந்து கொண்டே போகிறத நம்ம பார்க்கணும். மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது புரியும். 20, அப்புறம் அது 15 அலகுகள் ஆகுது. மூன்றாவது 10 அலகுகள் ஆகுது.
4வது ஆப்பிளை பயன்படுத்தும் போது 5. இப்படி 5வது ஆப்பிளுங்கும்போது அவருக்கு அந்த மனநிறைவு வந்து என்னது சமமாகிடுது. அப்புறம் 6வது 7வது ஆப்பிளை இப்படி கூடுதலாக பயன்படுத்தும் பொழுது ஒரு திகட்டு நிலை உருவாகிறத நம்ம பார்க்குறோம். ரைட், இதைத்தான் நம்ம டிஸ்லைக், டிஸ்யூட்டிலிட்டி ஆர் டிஸ்லைக்கிங். Now the table shows the law of diminishing marginal utility. We find that the total utility goes on increasing but at a diminishing rate. On the other hand, marginal utility goes on diminishing. When marginal utility becomes zero, the total utility is maximum, and when marginal utility becomes negative, the total utility diminishes. அதாவது இந்த நுகர்வோர் பயன்படுத்தும் பொழுது இந்த மொத்த பயன்பாடு குறைந்து செல் விகிதத்தில் உயர்ந்து செல்வதை இதில் நம்ம பார்க்குறோம். மொத்த பயன்பாடு குறைந்து செல் விகிதத்தில் உயர்ந்து செல்வதை நம்ம என்னது பார்க்குறோம். இறுதிநிலை பயன்பாடு 0 இருக்கும் பொழுது மொத்த பயன்பாடு உச்ச நிலையை அடைகிறத நம்ம பார்க்குறோம். ஏன் உச்ச நிலை அடைகிறத நம்ம பார்க்குறோம். இந்த இறுதிநிலை பயன்பாடு எதிர்மறையில் உள்ளபோது மொத்த பயன்பாடு குறைகிறது இல்லையா? when marginal utility becomes 0, the total utility is maximum, and when marginal utility becomes negative, the total utility diminishes. இதில் சில குறைபாடுகள் இருக்குது, கிரிட்டிசிசம் குறைபாடுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், utility cannot be measured numerically because utility is subjective. இந்த பயன்பாட்டை நம்ம எண்ணளவில் அளவிட முடியாது. ஏன்னா பயன்பாடு என்பது அது வந்து உள்ளுணர்வை சார்ந்தது அப்படின்னு பார்க்கணும். சப்ஜெக்டிவ். செகண்ட் பாயிண்ட், திஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் த அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ். அதாவது இவ்விதி உண்மைக்கு மாறான அனுமானங்களை அடிப்படையாக கொண்டுள்ளதை நம்ம பார்க்குறோம். உண்மைக்கு மாறானது. தேர்ட் பாயிண்ட், திஸ் லா இஸ் நாட் அப்ளிகபிள் டு இன்டிவிசிபிள் கமாடிட்டிஸ். அதாவது பகுக்க முடியாத பண்டம் அப்படின்னு சொல்லலாம். பகுக்க முடியாது, இன்டிவிசிபிள் கமாடிட்டிஸ். இந்த பகுக்க முடியாத பண்டங்களுக்கு இவ்விதி என்னது பொருந்தாது. த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி இது பொருந்தாது. நவ் எக்ஸம்ஷன்ஸ் டு த லா. இவ்விதியில் சில விதிவிலக்குகள் இருக்குது. நம்பர் 1, ஹாபிஸ். 2, ட்ரங்கார்ட்ஸ். 3, மிஸ்ஸஸ். 4, மியூசிக் அண்ட் பொயட்ரி. 5th, ரீடிங்ஸ். அப்போ பொழுதுபோக்குகள், இந்த குடி பழக்கம் உள்ளவர்கள், அது மட்டும் இல்லை கருமிகள், இசை வல்லுநர்கள், கவிஞர்கள், இந்த மாதிரி வாசித்தல், இதுக்கெல்லாம் என்னது இந்த விதி இதுலேருந்து விடுபடுதல் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இவ்விதியின் விதிவிலக்குகள், எக்ஸம்ஷன்ஸ் டு த லா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இவ்விதியின் முக்கியத்துவம் அல்லது பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆர் அப்ளிகேஷன் ஆஃப் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. The law of diminishing marginality is one of the fundamental laws of conception. It has applications in several fields of study. இந்த விதியை நம்ம பார்த்தோம்னா நுகர்வு சார்ந்த விதிகளுக்கு அடிப்படையாக உள்ளது. ஏன்னா பல்வேறு ஆய்வுகளுக்கு இவ்விதி என்னது பயன்படுகிறதா பார்க்கிறோம். 2, this law is the basis for other conception laws such as law of demand, elasticity of demand, consumer surplus and law of substitution etc. அதாவது தேவை விதி நம்ம சொல்கிறோம், லா ஆஃப் டிமாண்டு. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு இதை தேவை நெகிழ்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். கன்சியூமர் சர்ப்ளஸ் இதை நுகர்வோர் உபரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த பதிலீட்டு விதி, அதாவது லா ஆஃப் சப்ஸ்டியூஷன், இந்த பதிலீட்டு விதி, இந்த மாதிரி நுகர்வு சார்ந்த விதிகளுக்கு இந்த குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி அடிப்படை விதியாக உள்ளது அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். தேர்ட் பாயிண்ட், த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டாக்ஸஸ் எ மோர் மனிட் பர்சன் மோர் அண்ட் எ லெஸ் மனிட் பர்சன் லெஸ். when a person's income rises, the tax rate rises because the marginality of the money to him falls with every rise in his income. அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவர்
அதிக பணம் படைத்தவர்களுக்கு அதிக வரியையும் குறைந்த பணம் கொண்டவர்களுக்கு குறைந்த விகித வரியும் விதிக்கிறா அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம் இல்லையா. அப்போ இந்த ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டால் அவனோட வருவாய் வந்து என்னது உயரும் பொழுது வரி விகிதமும் என்னது அதிகரிக்கிறது. வருவாய் உயர்வதனால உயர்ந்த வருமானத்தில் அவன் பெறுகிற அந்த இறுதிநிலை பயன்பாடு குறையும் இல்லையா. வருவாய் அதிகரிக்கும் பொழுது அந்த வருவாய் ஒருவருக்கு வருவாய் உயர்வதால் உயர்ந்த வருமானத்தில் பெறும் இறுதிநிலை பயன்பாடு குறையும். இதன் மூலம் நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி வளர்விகித வரி முறைக்கு அடிப்படையாக அமைந்து உள்ளதை நம்ம பார்க்குறோம். Thus, the law of diminishing marginality is the basis for progressive taxation. Fourth point, this law emphasizes an equitable distribution of wealth. The marginal utility of the money to the more money is low. Hence, redistribution of income from rich to poor in justified. இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த விதியை பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது உயர்ந்த வருமானம் பெறுவோருக்கு பணத்தின் இறுதிநிலை பயன்பாடு குறைவாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது செல்வந்தர்களின் மேல் அதிக வரி விதித்து கிடைக்க வருவாய் ஏழை மக்களின் கல்விக்காக செலவு செய்யலாம் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறாங்க. அதாவது செல்வந்தர்கள் பணக்காரங்க அவங்க மேலே அதிகமான வரி விதித்து அந்த கிடைக்கூடிய அந்த வருவாய் ஏழை மக்களின் கல்விக்காக செலவு செய்யலாம். இதனால் செல்வந்தரின் பயன்பாட்டு இழப்பை விட ஏழை மக்களின் பயன்பாட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த பாயிண்ட் நம்மளுக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆடம் ஸ்மித் எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபேமஸ் டைமண்ட் வாட்டர் பாரடாக்ஸ். அதாவது ஆடம் ஸ்மித் தன்னுடைய புகழ்பெற்ற அந்த டைமண்ட் வாட்டர் பாரடாக்ஸ், அதாவது வைர தண்ணீர் முரண்பாடு கோட்பாடு. டைமண்ட் வாட்டர் பாரடாக்ஸ், வைர தண்ணீர் முரண்பாட்டு கோட்பாடு. இதில் இதை விளக்குறாரு. அதாவது பற்றாக்குறை காரணமாக வைரத்தின் விலை வந்து என்னது அதிகமாகும், ஆனால் அதன் பயன்பாடு வந்து என்னது குறைவு. தண்ணீர் பாருங்கள், இன்றியமையாத ஒன்று. தண்ணீர் நம்மளுக்கு அவசியம், ஆனால் அது அதிக அளவில் நம்மளுக்கு என்னது தண்ணீர் கிடைக்கிறதா நம்ம பார்க்குறோம் இந்த பூமியில். அப்போ அதன் விலையை வைரத்தின் விலையோடு ஒப்பிட்டால் தண்ணீரின் விலை வந்து என்னது குறைவானது இல்லையா. இது ஆடம் ஸ்மித் எக்ஸ்பிளைன் மிகவும் அருமையான ஒரு கூற்று. டைமண்ட் வாட்டர் பாரடாக்ஸ். வாட்டர் இஸ் abundant, hence its marginality is low and its price is low even though it is very much essential. அப்போ தண்ணீரின் விலையோடு வைரத்தின் விலையை நம்ம என்ன செய்யோடு ஒப்பிடக்கூடாது இல்லையா. அப்போ தண்ணீர் வந்து விலை வந்து என்னது குறைவானது, வைரத்தின் விலை வந்து என்னது அதிகமானது. ரைட். Now 2.6 the law of EQ marginal utility. The law of EQ marginal utility. சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. அப்போ சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி, சம இறுதிநிலை அதாவது பயன்பாட்டு ஒரு நுகர்வனுடைய பயன்பாடு என்பது சமமாக இருக்கக்கூடியதான் சம இறுதிநிலை. கடைசியாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே அவனுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம இதில் பார்க்குறோம். ஈக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி, சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. The law of diminishing marginality is applicable only to the want a single commodity, but in reality wants are unlimited, and these wants are to be satisfied. இந்த குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது ஒற்றை பண்டை நுகர்வு விற்பதற்கு மட்டுமே இது பொருந்ததாக நம்ம பார்த்தோம். உண்மையில் சொல்லப்போனால் அதனுடைய விருப்பங்கள் வந்து எண்ணற்றவை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வான்ஸ் ஆர் சாட்டியபிள், அதாவது ஒன்று நிறைவேறக்கூடியதாக இருக்கும் அல்லது நிறைவேறாமலும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை இதில் பயன்படுத்த நம்ம பார்க்குறோம். இதுக்கு hence to analyze a such situation the law of diminishing marginality is extended and is called law of EQ marginal utility. Law of EQ marginal utility, சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. It is also called the law of substitution, பதிலீட்டு விதி. இதை நம்ம பதிலீட்டு விதின்னு நம்ம சொல்லலாம். law of substitution.
த லா ஆஃப் கன்சியூமர்ஸ் ஈக்குலிபிரியம், பதிலீட்டு விதின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் நுகர்வோரின் சமநிலை விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நுகர்வோரின் சமநிலை விதி. தென் காசனின் இரண்டாம் விதி, காசன் செகண்ட் லா, காசன் செகண்ட் லா. அண்ட் த லா ஆஃப் மேக்சிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது திருப்தி விதி, உச்சபட்ச திருப்தி விதி, லா ஆஃப் மேக்சிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ த லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கு இட் இஸ் ஆல்சோ கால்டு லா ஆஃப் சப்ஸ்டியூஷன், லா ஆஃப் கன்சியூமர்ஸ் ஈக்குலிபிரியம், காசன் செகண்ட் லா அண்ட் த லா ஆஃப் மேக்சிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை பதிலீட்டு விதின்னு நம்ம அழைக்கிறோம், நுகர்வோரின் சமநிலை விதின்னு அழைக்கிறோம், காசனின் இரண்டாம் விதி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம், உச்சபட்ச திருப்தி விதி என்றும் நாம் அழைப்பதை நம்ம இதை பார்க்குறோம். சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. நவ் டெஃபினிஷன். Marshall states the law as if a person has a thing which he can put to several uses, he will distribute it among these uses in such a way that it has the same marginality in all. அதாவது மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனின் பல வகையில் பயன்படக்கூடிய ஒரு பொருளை அவன் பெற்றிருந்தான்னு வச்சுக்கிடுவோம். பல வகைகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை அவன் வச்சிருக்கான்னு நம்ம வச்சுருக்கோம், பெற்றிருந்தால் அதன் பல வகை பயன்களிடையே பகிர்ந்தளிக்கும் போது அதன் பயன்களின் இருதலை பயன்பாடு ஒரே அளவில் சமமாக இருக்கும்படி பகிர்ந்தளிப்பான் இல்லையா. அப்போ பல வகைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை அவன் வைத்திருந்தால் அதன் பல வகை பயன்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதன் பயன்களின் இறுதிநிலை பயன்பாடு ஒரே அளவில் சமமாக இருக்கும்படி பகிர்ந்தளிப்பான். பாருங்க, ஒன்றை விட மற்றொன்றில் அதிக இறுதிநிலை பயன்பாடு கிடைக்குமெனில் அதை நம்ம பார்க்குறோம். ஃபார் if it had a greater marginal utility in one use than another, he would gain by taking away some of it from the second use and applying it to first. இந்த மாதிரி ஒன்றை விட மற்றொன்றில் அதிக இருதலை பயன்பாடு கிடைக்குமெனில் அவன், அந்த மனிதன், அதிக பயன் பெறும் நோக்கில் குறைந்த பயன் தரும் பொருளில் இருந்து அதிக பயன் தரும் பொருள்களுக்கு மாறி விடுவார். அதுதானே, குறைந்த பயன் தரும் பொருளிலிருந்து அதிக பயன் தரும் பொருளுக்கு மாறி விடுவதா நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ரைட், டெஃபினிஷன். இதில் அசம்ஷன்ஸ். The consumer is rational in the sense that he wants to get maximum satisfaction. First point. அதாவது திருப்தியை அதிகப்படுத்த விருப்பக்கூடிய பகுத்தறிவாக இருக்க வேண்டும் இல்லையா. த கன்சியூமர் இஸ் ரேஷனல் இன் த சென்ஸ் தட் ஹி வாண்ட்ஸ் டு கெட் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். திருப்தியை அதிகப்படுத்தக்கூடிய பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும். த யூட்டிலிட்டி ஆஃப் ஈச் கமாடிட்டி இஸ் மெஷரபுள், இஸ் கார்டினல் நம்பர்ஸ். அதாவது ஒவ்வொரு குணத்தின் பயன்பாடும் எண்ணளவில் அளவிடப்பட வேண்டும், கார்டினல் நம்பர்ஸ். தேர்ட் பாயிண்ட், த மார்ஜினாலிட்டி ஆஃப் மணி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது பணத்தின் இருதலை பயன்பாட்டில் எந்த விதமான மாற்றமே கிடையாது, மாற்றம் இல்லை. ஃபோர்த் பாயிண்ட், த இன்கம் ஆஃப் த கன்சூமர் இஸ் கிவன். அப்போது நுகர்வோரின் வருமானம், இன்கம், அந்த கன்சூமருடைய இன்கம் அது எப்படின்னா வரையறுக்கப்பட்டுள்ளது, கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபிஃப்த் பாயிண்ட், தட் இஸ் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் த மார்க்கெட். அதாவது போட்டி நிலவுகிறது. எங்கே போட்டி நிலவுறதுன்னா சந்தையில் நிறைவு போட்டி ஒரு நிலவுறதை அதில் பார்க்குறோம். பெர்ஃபெக்ட் காம்படிஷன், பொருட்களின் சந்தையில் நிறைவு போட்டி நிலவுகிறத பார்க்குறோம். சிக்ஸ்த்து பாயிண்ட், த ப்ரைஸஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ் ஆர் கிவன். பண்டங்களின் விலைகளும் வரையறுக்கப்பட்டுள்ளது, கொடுக்கப்பட்டுள்ளது. லாஸ்ட் பாயிண்ட், த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் ஆப்ரேட்ஸ். இந்த குறைந்த இருதிநிலை பயன்பாட்டு விதி ஆப்ரேட் ஆகுது இல்லையா, செயல்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், அசம்ஷன்ஸ். நவ் எக்ஸ்பிளனேஷன். இந்த லாவை நம்ம ஒரு விளக்கி சொல்லலாம். எப்படின்னா, the law can be explained with the help of an example. Suppose a consumer wants to spend his limited
income on apple and orange, he is said to be in equilibrium only when he gets maximum satisfaction with his limited income. அதாவது என்ன எடுத்துக்காட்டுனா ஆப்பிள் அல்லது ஆரஞ்சுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த இரு பண்டங்களின் ஒரு கன்சியூமர் இல்லையா, வருமானத்தை பொறுத்து தான் அவன் செலவிட விரும்புகிறார் இல்லையா. அப்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தில் அதிக திருப்தி பெறக்கூடிய நிலையில் அவர் சமநிலை அடைவார். அப்போது அதிகமான வருமானம் இருந்துச்சுன்னா அவர் அதிகமாக நுகர்வார் இல்லையா. பாருங்கள், வித் இஸ் லிமிட்டட் இன்கம் therefore he will be in equilibrium when marginal utility of apple by price of apple is equal to marginal utility of orange by price of orange. It is called, அது நம்ம கேன்னு நம்ம சொல்கிறோம். கேனா பணத்தின் நிலையான இறுதிநிலை பயன்பாடு இல்லையா. கே என்பது அது என்ன சொல்கிறோன்னா கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி, பணத்தின் நிலையான இறுதிநிலை பயன்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நம்ம பார்த்தோம்னா அந்த பயன்பாடு that is marginal utility apple, marginal utility of apple by price of apple, அதான் நம்ம PA அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து is equal to marginal utility of orange MUO by price of orange is equal to K. அப்போ எக்ஸாம்பிள் 50/10 is equal to 20/4. ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது ஈக்குவலாக அது எழுது நம்மளுக்கு கிடைக்கிறத பார்க்கும் 5 இல்லையா. அப்போ கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி, கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி. இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த திஸ் லா இஸ் ஆல்சோ கால் த லா ஆஃப் கன்சியூமர்ஸ் ஈக்குலிபிரியம். இதில் நம்ம பார்க்கும் பொழுது என்ன தோணுதுன்னா திஸ் லா இஸ் ஆல்சோ கால் த லா ஆஃப் கன்சியூமர்ஸ் ஈக்குலிபிரியம், கன்சியூமர்ஸ் ஈக்குலிபிரியம். இந்த லாவை நம்ம பார்க்குறோம் ரைட். இன் கேஸ் மார்ஜினலிட்டி ஆஃப் ஆப்பிள் பை price of apple is less than marginality of orange by price of orange, he would transfer the money from apple to orange till it is equal. This process of substitution gives him maximum satisfaction both from apple and orange. Hence this law is also called the law of substitution. இல்லையா. ஒருவேளை நம்ம இது பதிலீட்டு விதின்னு நம்ம சொல்கிறோம். எதுக்குன்னா இந்த அதாவது ஆப்பிள்லேருந்து ஆரஞ்சுக்கு செலவழிக்கும் தொகையை மாற்றிக்கொள்வது இதில் பார்க்குறோம். இப்படி மாற்றிக்கொள்றதுனால பதிலீட்டு விதி அப்படிங்கிறது இது ஃபங்க்ஷனாக தான் பார்க்குறோம். எடுத்துக்காட்டு ஆரஞ்சு நம்ம அதில் பார்க்குறோம் 20/4, ஆப்பிள் 20/25. இந்த சூழ்நிலையில் நுகர்வதை விட ஆரஞ்சு நுகர்வு ஒரு புத்திசாலித்தனமாக செயல்படுகிறதா நம்ம இதில் பார்க்குறோம். அப்போது இது லா ஆஃப் கன்சியூமர்ஸ் ஈக்குலிபிரியம்னு சொல்லலாம், லா ஆஃப் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நவ் திஸ் கிளாஸ் இஸ் ஓவர். இல்லஸ்ட்ரேஷன் நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து பார்க்குறோம். தேங்க்யூ.